வணக்கமோ நம்ம சிவாய. இனி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்துருவோமா? நான் நல்ல நல்ல டாபிக் தாங்க போடுறேன், நல்ல விஷயங்கள் நிறைய பேசுகிறேன். ஆனால் யாருமே சரியாக பார்க்க மாட்டீங்க, லைக் பண்ண மாட்டீங்க, கமெண்ட்டும் பண்ண மாட்டீங்க. பார்க்குறவங்களாம் ஒரு லைக் போட்டால் நல்லா தானே இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணால, ஏங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க? ப்ளீஸ் சேனல் டெவலப்மெண்ட்டுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். யார் யார் பார்க்குறீங்களோ அவங்களாம் ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, சேனல் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். சரிங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா க்ரைம் ஸ்டோரிஸ். என்னங்க க்ரைம் ஸ்டோரி சொல்கிறீங்க? அதாவது குற்றம் நடக்காது எங்கேயுமே இல்லைங்க. எங்கே பார்த்தாலும் குற்றம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை தடுக்கிறதுக்கு முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, குற்றத்தை தடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், நம்மளாம் பெரிய ஆள் ஆகிடும். நான் அப்படி சொல்லலைங்க. குற்றத்தை தடுக்க முடியாது, குற்றங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும். அதை கண்காணிக்க வேண்டியது, நம்மளெல்லாம் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய அரசாங்கத்தின் கடமை. சரிங்களா? அதை விட்டுருங்க. இப்போது சில க்ரைம் விலாக்ஸ் இருக்காங்க. அதாவது க்ரைமை மட்டும் நிறைய போடுவாங்க. எங்கெங்கே என்னென்ன க்ரைம் நடந்ததோ அதனுடைய ப்ரீஃப், அதாவது விவரங்களை சேகரித்து வீடியோஸ் போடுவாங்க. அதுதான் க்ரைம் விலாக்ஸ். ஓகே, நிறைய க்ரைம் விலாக்ஸ் இருக்குது. இதில் நான் இதுக்கு பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னீங்கன்னா, இப்போ அவங்க போடுற எல்லா விழாக்குமே, அதாவது க்ரைம் வீடியோஸ் எல்லாமே உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார், லக்னோ, மும்பை இப்படி இருக்கிற ஊரில் நடக்கிற ஒரு க்ரைம் பற்றி தான் அவங்க போடுறாங்க. தவிர தமிழ்நாட்டில் நடக்கிற க்ரைம் பற்றி 1-2 வீடியோ தான் அவங்க போடுறாங்க. ரொம்ப வீடியோக்கள் போடுறதில்லை. சரிங்க. அப்படியே அந்த ஊரில் நடக்கிற வீடியோக்கள் எல்லாம் இவங்களால எப்படி போட முடியுது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்றது ஒரு சின்ன க்ளூ, ஒரு சின்ன தடயத்தை வச்சே ஒரு கேஸை முடிச்சுடுவாங்க. குற்றம் செய்தவன் யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த குற்றம் செய்தவரை உடனே அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இதெல்லாம் அவங்க ரொம்ப நிஜமாகவே கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த தகவலெல்லாம் இவங்க சேகரிக்கிறாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் குற்றம் செய்தவர் யார், குற்றத்தினால் பாதிக்கப்பட்டவர் யார், அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு, அவங்க யார், இவங்க யார், இது எப்படி நடந்தது அப்படின்னு. இது எப்படி நடந்தது அப்படின்றது தான் ஒரு கொஸ்டின்ட்டார். ஏன்னா அது எப்படி நடந்தது அப்படின்றது யாருக்குமே தெரியாதுங்க. அவர் யார் குற்றம் செய்தாரோ அவருக்கும் அந்த குற்றத்தினால் பாதிக்கப்பட்டவர், இந்த 2 பேருக்கு மட்டும்தான் அந்த விஷயம் பற்றி தெரியும். எப்படி நடந்தது, எந்த விதமாக நடந்தது அப்படின்னு மற்ற யாருக்குமே தெரியாது. இதில் இன்னொரு க்ளூ என்னென்னா, இந்த குற்றம் செய்தவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ண அப்புறம் அவர் தன் வாயாலே ஒரு வாக்குமூலத்தை, நான் இப்படி தான் பண்ணினேன், அப்படி தான் பண்ணினேன் அப்படின்னு சொன்னார்னா அதை வச்சு தான் அந்த தான் பேஸ் ஆகுது. அதை வச்சு தான் அவருக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் அவரை ஜெயிலில் போடுறாங்க. உண்மைதானுங்களா? இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஏதாவது தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. சரிங்களா? இது ரொம்ப நாளாக நான் பேசணும்னு நினச்சிருந்தேன் இந்த டாபிக், அதான் இப்போ பேசுகிறேன். அதனால் குற்றம் நடக்காது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. குற்றம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நம்ம இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு விலாக் போடுறாங்களே, அதாவது க்ரைம் வீடியோஸ் போடுறாங்க. அந்த வீடியோஸில் நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எந்த ஊரில் என்ன நடந்தது, அந்த ஊரில் என்ன நடந்தது. ஆனால் இந்த ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னா, இந்த விலாக், இந்த வீடியோ போடுறவங்கெல்லாம் அந்த தலைப்பு வைக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு தம்ப்நெயில். அது படு கேவலமான ஒரு தம்ப்நெயில் வைக்கிறாங்க. என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க? நிஜமாக தாங்க சொல்கிறேன். இந்த க்ரைம் வீடியோஸ் போடுறவங்க எல்லாருமே அந்த தம்ப்நெயிலை பார்த்த உடனே நமக்கு அது உள்ளே போகிறதுக்கு பிடிக்கல. அண்ணியுடன் காமக்களியாட்டம் போடுவாங்க. மச்சினோட ஓடி போயிட்டேன். நான்லாம் பாலிஷாக சொல்கிறேன், அது வேறு மாதிரி. அப்பா மகள் உறவு போடுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் போட்டு தலைப்பு போட்டு அவங்க வீடியோ போடுறாங்க. அப்படிலாம் போடும் பொழுது இவங்க அந்த தலைப்பெல்லாம் போடாமல் மும்பையில் நடந்த ஒரு குற்றம் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு அதை பற்றின விவரங்கள் சொன்னாங்கன்னா நம்மளை மாதிரி ஆளுங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், மும்பையில் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு. அது இது மாதிரிலாம் போடுறீங்களே, தலைப்பு போட்டு இந்த மாதிரிலாம் போடுறீங்களே, அதுவும் எப்போ நடந்ததில்ல, அதுவும் வடநாட்டில் எல்லாமே நடந்தெல்லாம் போடுறீங்களே, ஏன் இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கமெண்ட்லேயே அவர் ரிப்ளை பண்ணியிருக்காரு.
அவேர்னஸ்க்காக தான் நாங்கள் இதெல்லாம் போடுறோம். நீங்கள் அவேர்னஸ்க்காக போடுறீங்க, கரெக்டு தான். ஆனால் அந்த தம்ப்நெயில்ஸ், தலைப்புகள் ஏன் அவ்வளோ கேவலமாக இருக்குது? ஆனால் உங்கள் வீடியோக்கள் தான் 80K 80 1000 வியூஸ் போகுது. ஏன்னா அதை தானே விரும்பி பார்க்குறாங்க எல்லோரும். அதனால நீங்கள் அந்த மாதிரி வைக்கிறீங்க இல்லைங்களா? உங்கள் மேலே குற்றம் சொல்லலை, அதை பார்க்குற எங்கள் மேலே தான் குற்றம். ஏன்னா இவ்வளோ அசிங்கமான ஒரு தலைப்பை வச்சு தயவு செய்து வீடியோலாம் போடாதீங்க. ஒரு குற்றம் நடந்தால் அந்த குற்றம் நடந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி போடுங்க, இல்லையா அந்த குற்றவாளியோட நபரின் அந்த ஒரிஜினல் அதை வச்சு போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இது மாதிரி உங்கள் தலைப்புகளை பார்த்தாலே வாந்தி வர மாதிரிலாம் போடக்கூடாது. அதாவது குற்றம்னாலே என்னங்க, தவறு தானேங்க. தவறு தானே குற்றம். இடத்துல குற்றம் நடக்குன்னா அங்கே ஏதோ தவறு இருக்குது. அந்த தவறை இந்த அளவுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேணாம். அதுக்கு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்க காட்டிக்குவாங்க. நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அசிங்கமாக இருக்குது. அப்போல்லாம் பண்ணாதீங்க. லக்னோவில் இன்று ஒரு கொலை சம்பவம், ஒரு பெண் துண்டு துண்டாக வெட்டப்பட்டார், விவரம் பின்னால் வரும் அப்படின்னு போட்டாலே எல்லோரும் பார்ப்பாங்க. போட்டு பாருங்களேன். அதை விட்டுட்டு அசிங்கமான தலைப்பு அந்த வீடியோவுக்கு, அதை பார்த்துட்டு நானே ரொம்ப கவலைப்பட்டேன். நம்மளே இவ்வளோ கவலைப்படுறோமே. சம்மந்தப்பட்ட அந்த பெண்ணுடைய அப்பா அம்மா, அந்த பெண்ணோட சொந்தக்காரங்கெல்லாம் பார்த்தா எந்த அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் போடுற வீடியோவை பார்த்தே அவங்க கவலைப்படுவாங்க. உலகம் ஃபுல்லாக இதை படிக்கிறாங்க, 80,000 பேர் படிச்சிருக்காங்க இல்லைங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன், அந்த மாதிரி வீடியோலாம் போடாதீங்க தயவு செய்து. அவங்க என்னவோ கூடவே இருந்து பார்த்த மாதிரி ஆதியிலேருந்து அவங்க எப்போ சகஜமாக ஒருத்தங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, எங்கே போனாலும் போயிட்டு வரேன்ப்பா போயிட்டு வரேம்மான்னு சொல்லிட்டு போகிறது தான் உண்மை. எல்லார் வீட்லையும் நடக்கும். அதுதான் நல்லா. அதை போயிட்டு வரேன் அப்பான்னு சொல்லிட்டு பண்ணாங்க. இதுதான் கடைசின்னு அப்பாவுக்கும் தெரியாது, பொண்ணுக்கும் தெரியாது. என்னங்க இது? இந்த மாதிரி டயலாகெல்லாம் பேசி அந்த வீடியோ லென்த்து வீடியோ ஆக்கணும்னு சொல்லி அவங்க அப்பாவை பற்றி நினச்சா கொலை நடுங்குதான், அவங்க அம்மாவை பற்றி நினச்சா அதை விட கொலை நடுங்குதான். அதாவது உங்களுக்கு கொலை நடுங்குது இல்லை சொல்லலை, எல்லாருக்குமே கொலை நடுங்கும். ஆனால் அந்த கேஸில் அந்த பெண்ணோடைய நடவடிக்கை என்னவாக இருந்தது அப்படின்றத நீங்களே சொல்லியிருக்கீங்க. அதையே நீங்கள் தலைப்பாக போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பர். ஒரு பெண் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு வாலிபனுடன் பழகினா லவ், காதல். அதே வாலிபனை திருமணம் செய்து கொண்டால் மிகச்சிறப்பு. ஆனால் கல்யாணம் ஆகாத 20 வயசு பெண்ணு 1 2 3 4 5 6 என இத்தனை வாலிபர்களுடன் பழகுதல் என்பது நன்றா? இல்லை. அப்படி பழகினதுனால ஒருவர் தன்னை காதலிப்பாக நினைத்து அவங்களோட ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கிறார். அதாவது லாட்ஜ் எடுத்து ரூம் தங்குற அளவுக்கு க்ளோஸ். அந்த க்ளோஸாக இருக்கிறவனை கேட்குறேன், நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்ன காதலிக்கிற, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற? காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். காதல் கல்யாணம்லாம் எனக்கு எதுவுமே இல்லை, சும்மா டைம் பாஸ். இப்படி சொல்லும் பெண் அதனால் கொலை செய்யப்பட்டார். இதுதான் உண்மை. வாக்கு மூலம் அப்படி தான் கொடுத்துருக்கப்படுது. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் என்ன தலைப்பு போடணும்? தவறான நடத்தையால் பெண் கொலை. இது போட்டாலே போதும். ஆஹா ஓஹோ ஹே போகும் வீடியோ. அதை விட்டுட்டு அசிங்கமாக தலைப்பு போட்டிருக்காங்க, அதெல்லாம் என்னால் சொல்ல முடியலங்க. அப்படி போட்டிருக்காங்க தம்பி. தவறான நடத்தியால் பெண் கொலை போடுங்களேன். பெண் தவறு செய்தாலும் ஆண் தவறு செய்தாலும் தவறு தான். ஆண் தவறான நடத்த வச்சுருந்தானா போடுங்க, பெண் தவறான நடத்தையா போடுங்க. இது ரொம்ப படிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். நாங்கள் உள்ளே போய் படித்து பார்ப்போம் அது என்ன இருக்குதுன்னு. உள்ளே போன அப்புறம் அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு நீங்களே கதையாக எழுதியிருக்கீங்களே, டெவலப் த ஹிண்ட்ஸு. நம்ம 10th +2 எக்ஸாம் எழுதியிருக்கோம்ல, ஹிண்ட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி அந்த டெவலப் மாதிரியே நீங்களும் எழுதியிருக்கீங்களே. போலீஸ் கொடுத்த ஹிண்டெல்லாம் வச்சு நீங்கள் ஸ்டோரி டெவலப் பண்ணியிருக்கீங்க. அந்த ஸ்டோரி நாங்களும் படிக்கிறோம், எங்களுக்கு தெரியுது நீங்கள் டெவலப் த ஹிண்ட்ஸ் தான் பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஆனால் தலைப்பு என்பது ஒழுங்காக வைக்க வேண்டும், அசிங்கமாக வைக்கக்கூடாது. அந்நியுடன் கள்ள தொடர்பு, ஓடிப்போன இது,
அப்பா மகள் இதெல்லாம் வந்து உள்ளே போய் படித்து பார்த்தோன்னா நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் நீங்கள் வெளியில் இந்த மாதிரி பப்ளிக்கான தலைப்பெல்லாம் வைக்க வேணும். அசிங்கமாக நல்லா இருக்கு. இது சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. நான் சொல்கிறது ஏதாவது தப்பு இருக்கா? தப்பு இருந்தால் என்னை தயவு செய்து மன்னிச்சிடுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நாம் செய்வது தவறாக இருந்தால் மன்னிப்பு கேட்பது தவறே இல்லை. ஒரு குற்றத்தை பற்றி நாம் சொல்லும் பொழுது அதை கேட்குறவங்களுக்கு குற்றம் எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுன்றதில் தான் கேட்குறாங்க. அதனால் தப்பு கிடையாது. அந்த குற்றத்தை பற்றி உண்மையான தகவல்கள் கேட்பது தவறு கிடையாது. ஆனால் அசிங்கமான தலைப்புகளை வைத்துக்கொண்டு உங்களுக்கு ஓவராக வியூஸ் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி நீங்கள் போடுறது தவறு. இது என்னோட அபிப்பிராயம். அதை நான் சொல்லிட்டேன். ஏதாவது தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சுக்கணும். இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாம்மா அப்படின்னு யாராவது எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்கள். தயவுசெய்து பார்க்குறவங்க ஒரு லைக் போட்டுருங்க, சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸ். என் வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கும் நல்லாயிருக்கும். நான் கூட நிறைய மெடிசன் சாப்பிட்றேங்க. என்னை பற்றிலாம் நான் இன்னும் பயோடேட்டா எதுவுமே பதிவு பண்ணுறேன், சரிங்களா? அதனால் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்கா? நான் பேசுகிறது எதுவும் தப்பாக தெரியல, அப்படி தானுங்களா? தப்பாக தெரிஞ்சாலும் கமெண்டில் போடுங்க. ஓகே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா என்ன பண்ணணும்? லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வணக்கம்.